உங்களுடைய உடைவு தான் உங்களுடைய அழகு. ஜப்பான்ல ஹின்சுகி அப்படின்னு ஒரு ஆர்ட் இருக்கு. இதுல உடைஞ்சு போன பீங்கான் வேண்டான்னு வெளியே தூக்கி எறியவே மாட்டாங்க. அது எல்லாவற்றையும் ஒண்ணா சேர்த்து பொண்ணை உருக்கி பொண்ணுனாலேயே அதை ஒட்டுவாங்க. இதுக்கு ஹின்சுகி அப்படின்னு பேரு. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு. அவர் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கி அவருடைய காயங்களை கட்டுகிறார் அப்படின்னு இருக்கு. இந்த ஹின்சுகி ஆர்ட்ல இந்த உடைவுகள், இந்த கீறல்கள் எல்லாவற்றையும் மறைக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அதை ஹைலைட் பண்ணுவாங்க. இந்த உடைவுகள் கீறல்களில் மாத்திரம் பொண்ணை உருக்கி அதுக்கு மேலேயே அதை ஒட்டுறதுனால இப்போ கீறல்கள் உடைவுகள் எல்லாம் பொன் கோடுகளாக மாறி இதற்கு முன்னாடி இருந்ததை காட்டிலும் ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது துண்டுகள் காணாமல் போயிருந்து அப்படின்னா வேறு ஏதாவது பாத்திரத்தினுடைய துண்டுகளை ஒட்டி அதற்கு மேலே பொண்ணை பூசிடுவாங்க. இப்போது ஒரு பொன் துண்டு அதில் ஒட்டப்பட்டது போலவே இருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த கின்சுகி ஆர்ட்டோட ஹைலைட்டே என்ன அப்படின்னா, ஒரு உடஞ்சி நொறுங்கி போன பாத்திரத்தினுடைய கீறல்கள் வழியாக ஒரு பொன் நதி வழிந்து ஓடுவது போல ரொம்ப அழகா இருக்கும். இதே போல தான் உங்களுடைய இருதயத்தில் ஏற்பட்ட துரோகங்கள், காயங்கள், உடைவுகள் எல்லாற்றையும் ஆண்டவர் வேண்டான்னு தூக்கி எறியவே மாட்டார். அது எல்லாத்தையும் அவர் பொண்ணுனாலேயே ஒட்டுவார். உங்களுடைய காயத்தினுடைய வடுக்கள் எல்லாம் நாளைய தலைமுறைக்கு ஒரு உத்வேக கதையாக மாறி இருக்கும். உங்களுடைய பலவீனம் எல்லாம் வீக்னஸாக முடிகிறது இல்லை, அது ஒரு விட்னஸாக சாட்சியாக மாறி இருக்கும். உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூர்ணமாய் விளங்கும் அப்படிங்கிற வசனத்தின் மாதிரி உங்களுடைய இருதயத்தினுடைய உடைவுகள் தான் ஆண்டவர் அப்படிங்கிற ஒரு வெளிச்சம் உள்ள வரதுக்குரிய ஒரே ஒரு வழி. உங்களை உடைஞ்சு போனவங்களா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஹார்ட்டை, உங்கள் இருதயத்தை அப்படியே தேவன்கிட்ட நீங்கள் கொடுத்துருங்க. அவர் உங்களுக்கு ஹின்சிகி பண்ணுவார், உடைஞ்சதை விட இன்னும் அழகா.